ஹலோ ஆல். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது வந்து பயாலஜி செகண்ட் சீரீஸ். திஸ் இஸ் சம்திங் அபவுட் அஸ், ப்ளீஸ் கோ த்ரூ இட். இந்த செகண்ட் சீரீஸில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ஹியூமனுக்கோ பிளான்ஸுக்கோ இல்லை அனிமல்ஸ்க்கோ டிசீஸ் காஸ் பண்ணுதோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ எந்த மைக்ரோ ஆர்கானிசம் டிசீஸ் காஸ் பண்ணுதோ அதுக்கு அதை வந்து பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பேத்தோஜென்ஸ் வந்து தட் இஸ் சம் டைப் ஆஃப் பேத்தோஜென்ஸ் வந்து ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணும், கிளாத்திங் நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸை ஸ்பாயில் பண்ணிடும், அண்ட் ஆல்சோ லெதரையும் ஸ்பாயில் பண்ணும். இப்போ ஹியூமனுக்கு வரக்கூடிய டிசீஸை வந்து நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லி டூ டைப்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். கம்யூனிகபிள் டிசீஸ்னால் இப்போ ஒருத்தருடைய ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு போகக்கூடியது எல்லாமே வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். வேறு நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு போகாது, இதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அப்புறம் கேரியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை சில கேரியர்ஸ் வந்து ஒரு பர்சன்ட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு எடுத்துகிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ எடுத்துட்டிங்கன்னு வைங்க, அது வந்து மலேரியாவுடைய மைக்ரோப்ஸை வந்து ஒரு ஹியூமன்ட்டேருந்து இன்னொரு ஹியூமனுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதே மாதிரி வந்து ஏடஸ் மஸ்கிட்டோ, இதுவும் ஃபீமேல் ஏடஸ் மஸ்கிட்டோ தான். இது வந்து டெங்கு வைரஸ்க்குரிய அந்த வைரஸை ஒரு பர்சன்ட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தட்டேருந்து இன்னொருத்தட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு பேர் வந்து கேரியர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கன்ஃபார்மாக கிடையாது. இது வந்து அனிமல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், பிளான்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். சில எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் வந்து ஹியூமன் அஸ் வெல் அஸ் அ கேட்டில் டிசீஸ். அப்புறம் வந்து சில கேட்டில்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வரும். இது வந்து ஆக்சுவலாக வைரஸ்னால் வரக்கூடியது. இதில் வந்து ஹியூமன் டிசீஸ் பார்த்தீங்கன்னு வைங்க, டியூபர்க்ளோசிஸ். இந்த டியூபர்க்ளோசிஸ் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியானால் வரக்கூடிய இது. இதோடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ஏர். இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர். ஸோ வந்து மேக்ஸிமம் எந்த எக்ஸாம்லையுமே வந்து ப்ரிவென்டிவ் மெஷர் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் கோ த்ரூ இட். அப்புறம் மிசில்ஸ். இந்த மிசில்ஸ் பார்த்தீங்கன்னா வைரஸ்னால் வர்றது. இதோடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனும் ஏர் தான். அப்புறம் சிக்கன் பாக்ஸ். இந்த சிக்கன் பாக்ஸ் வந்து வைரஸ்னால் வரக்கூடிய டிசீஸ். இது வந்து ஏர் ஆர் கான்டாக்ட்னால ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் போலியோ. இந்த போலியோவும் பார்த்தீங்கன்னா காசடிவ் ஏஜென்ட் வந்து வைரஸ் தான். இதோடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஏர் ஆர் வாட்டரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் காலரா, டைஃபாய்டு, இது ரெண்டுமே வந்து பாக்டீரியல் டிசீஸ் தான். அப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் பியை பொறுத்த வரைக்கும் இது வந்து வைரஸ்னால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ். மலேரியா ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்மளுக்கு வந்து இது வந்து புரோட்டோசோவானால் வரக்கூடிய டிசீஸ். இதோடைய டிரான்ஸ்மிட்டர் வந்து தட் இஸ் இதோட கேரியர் வந்து மஸ்கிட்டோ. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டியூபர்க்ளோசிஸ். இந்த 2017 பட்ஜெட்டில் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டியூபர்க்ளோசிஸை வந்து இந்தியாவிலேருந்து எராடிகேட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அது எந்த வருஷம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிளான்ட் டிசீஸ். இப்போ சிட்ரஸ் கேன்கர், அதாவது எலுமிச்சம்பழத்தில் வந்து இந்த அதாவது பொறியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பாக்டீரியாவால் ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ். இது வந்து இதோட டிரான்ஸ்மிஷன் மீடியம்னு பார்த்தீங்கன்னா ஏர். அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ரஸ்ட் ஆஃப் ஹீட்டுங்கிறது வந்து வீட்டில் அந்த சின்ன இந்த செக்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கைனால் இது ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து ஏர்லையும் சீட்னாலையும் டிரான்ஸ்மிட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எல்லோ வைன் மொசைக், இந்த டிசீஸ் வந்து ஆக்சுவலாக வைரஸ் டிசீஸ் தான். இது வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ். அப்புறம் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்னால் வந்து ஃபுட்டு கெடுதாதுன்னு சொல்லிட்டோம். அதை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் தட் இஸ் சோடியம் பென்சோவேட் அண்ட் மெட்டாபைசல்ஃபேட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பாரம்பரியம் காமன் சால்ட், உப்பை வச்சுமே வந்து நம்ம வந்து உப்பையுமே வந்து ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சுகரை யூஸ் பண்ணி ஜாமையும் ஜெல்லியையும் வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். அப்புறம் ஆயில் அண்ட் வினேகர், இந்த ஆயில் அண்ட் வினேகரை யூஸ் பண்ணியுமே ஃபுட்டை ட்ரீட் பண்ணலாம். அப்புறம் ஹீட் அண்ட் கோல்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது வந்து பாஸ்டரைசேஷன். இப்போ இந்த பாஸ்டரைசேஷன் சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த பாஸ்டரைசேஷன்னா ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் அண்ட் கூலிங் இமிடியட்லி, அதாவது சில்டு இமிடியட்லி. அதாவது ஒரு
ஒரு பால் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலை வந்து 70 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா அப்படியே வந்து ஹீட் பண்ணிடுறது. அதை உடனே சடனாக வந்து அப்படியே கூல் பண்ணும்போது எந்த ஒரு வித மைக்ரோ ஆர்கானிசமாலையும் வாழ முடியாது. ஸோ பாஸ்டரைஸ்டு மில்கை வந்து நம்ம டேரெக்டாகவே குடிக்கலாம். அதை ஹீட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு வித அவசியமும் இல்லை. That's it for today, guys. Just spread the word in your comfort zone. Comfort zone அது வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எதுவாக வேணாலும் இருக்கலாம். Just spread the word in your comfort zone. Do subscribe to get more lessons. Thank you, guys.